Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டேனால வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 2 டைலாக் வரும். ஸோ அதோட டைலாக்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எதுலேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.02 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக வந்துட்டு 3.02 செகண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு டைலாக் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைலாக்ல இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் 2 டைலாக் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் பேஸ்ட் எஃபர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 3.02 செகண்டில் இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனாக வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸில் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸில் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.